முறையில நான் சொன்ன மாரி, பணம் அப்படிங்கிற வல்லமை மிகுந்த இந்த ஆயுதம், எந்த உறவுகளையும், எந்த நட்பையும் சிதைக்கக்கூடிய வல்லமை உண்டு. நம்ம எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பணத்தால பிரிஞ்சு போனத பார்த்திருக்கோம். எவ்வளவோ உறவுகள் உடைஞ்சு போனதையும் பார்த்திருக்கோம். அதனால என்னோட பெஸ்ட் அட்வைஸ் எப்படின்னா, நெருக்கமான உறவுகள்கிட்டயும், நண்பர்கள்கிட்டயும் இந்த மாரி பண பரிமாற்றத்த ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதாம். பணம் கொடுத்து உதவுறது தப்பு கிடையாது. பட் எங்க தெரியுமா பிரச்சனை வரும்? இப்போ ஒரு நண்பர் இருக்காரு. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே வச்சுப்போம். அவரோட மதருக்கோ, ஒய்ஃப்க்கோ ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுது. அவர்கிட்ட ஒரு ₹1,00,000 இல்ல உங்ககிட்ட வந்து கேட்கிறாரு. உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தாராளமா குடுக்கலாம், தப்பில்ல. நண்பர்களுக்கு அந்த டயத்துல உதவி செய்யணும். பட் அந்த நண்பர் பணத்த வாங்குன நபர் என்ன பண்ணணும்? ஒரு டியூரேஷன் சொல்லி எனக்கு குடுப்பா 1 மாசத்துல திரும்ப குடுத்துருவேன்னு சொல்லி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மாசத்துக்குள்ள அவர் கரெக்ட்டா பணத்த குடுத்துட்டாருன்னா, பிரச்சனை அங்கேயே முடிஞ்சுது. எனக்கு ஆபத்துல நீ உதவுன, கரெக்ட்டா உனக்கு பணத்த குடுத்துட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த பிரச்சனையும் வராது. பட் கடன் வாங்குன அந்த நபர் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த பணத்த திரும்ப